ஹாய் வியூவர்ஸ், இந்தியாவில் இருக்கிற ஒரு சில சிட்டிஸோட பேர் இன்னொரு கண்ட்ரிலையும் அதே மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இது சம்மந்தமான வீடியோ ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் நான் உங்களுக்காக போட்டிருந்தேன். அதோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேலம், லக்னோ, டெல்லி, கோச்சி, பாட்னா இந்த சிட்டிஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம தானே அப்படிங்கிற ஒரு சிட்டியோட ஆரம்பிக்கலாம். தானே மகாராஷ்டிராவில் இருக்கிற பெரிய டிஸ்ட்ரிக்ஸில் இது ஒன்று. இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிறைய சிட்டிஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். சுற்றி நிறைய பீச்சஸ் இருக்கிறதுனால இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தானே வேறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லேண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த குயின்ஸ்லேண்டில் ஒரு ரூரல் டவுனோட பேர் தான் தானே அப்படின்னு வச்சுருக்காங்க. 27 ரெசிடென்ட்ஸ் தான் இந்த ஒரு சின்ன டவுனில் இருக்காங்க, அதாவது தானே ஆஸ்திரேலியாவில். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இண்டோர். இண்டோர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மத்திய பிரதேஷில் தான் இண்டோர் இருக்குது. இது largest city of Madhya Pradesh and also the most populated city of Madhya Pradesh. இந்த இண்டோர் எதுக்கு பேர் போனது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 ஸ்டோரி ராஜ்வாடா பேலஸ் இங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸ். இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மான்யூமெண்ட். அதுக்கப்புறம் லால்பாக் பேலஸ், இது ரெண்டுமே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கல் அட்ராக்ஷன் இண்டோரில். இந்தியாவில் இருக்கிற இண்டோரை பற்றி ஒரு சின்ன 2-3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது இன்னொரு இண்டோர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான் இருக்குது. ஸோ இந்த இண்டோர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா யுஎஸ்ஏயில் வெஸ்ட் வர்ஜீனியான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் இருக்கிற கிளே கவுண்டியில் ஒரு ஸ்மால் லொக்காலிட்டி பேர் தான் இண்டோர். சரி, இண்டோர்னு இந்த இடத்துக்கு எப்படி ஒரு பேர் வந்ததுன்னா ஹீப்ரூ பைபிள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பைபிளில் ENDOR அப்படிங்கிற ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எண்டோர் அப்படின்னு. இதுலேருந்து வந்த பேர் தான் இண்டோர். சூப்பரில். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாலி. இந்தியாவில் பாலி எங்கே இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ராஜஸ்தானில் தான் இருக்குது. இன்னும் ஒரு பாலி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்தோனேஷியாவோட ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். ராஜஸ்தானில் இருக்கிற பாலி பாலி PALI அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன டவுன் தான். இங்கே கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் நிறையவே இருக்கும். அதே மாதிரி விதவிதமாக ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இங்கே பயங்கரமாக கோலாகலமாக கொண்டாடுவாங்க. இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா இதே பேரில் பாலின்னு ஒரு ஐலண்ட் இருக்குது. சூப்பர்பான ஒரு ஐலண்ட். இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஐலண்டாக இருந்தால் கூட இதை சுற்றி நிறைய வால்கனிக் மவுண்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரைஸ் பேடிஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸ். விதமாக கோரல் ரீவ்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே நிறையவே பார்க்க முடியும். அப்புறம் இங்கே இருக்கிற பீச்சஸ்லாம் ஸ்டன்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ், சின்ன சின்ன விஷயம் இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே அழகான ஒரு ஐலண்டாக தான் இருக்கும் போல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இடத்த பற்றி பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பரோடா. பரோடா குஜராத்தில் இருக்குது. பரோடா ஓல்டு நேம், இப்போ அதை வடோதரா அப்படின்னு மாற்றிருக்காங்க. வடோதராவை த பவர் ஹப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நிறையவே இருக்குது. எங்கே? நம்ம குஜராத்தில் இருக்கிற பரோடாவில். அதனால தான் இதை பவர் ஹப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே பேரில் இன்னொரு இடம் எங்கே இருக்குது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தாங்க. எக்ஸாக்டாக எங்கன்னு கேட்டிங்கன்னா பெரியன் கவுண்டி, மிச்சிகன் ஸ்டேட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இங்கே தான் இந்த பரோடா வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. அரவுண்ட் 900 ரெசிடென்ட்ஸ் இந்த வில்லேஜில் தங்கி இருக்காங்க. இது ஒரு குட்டி வில்லேஜ் அப்படின்னா கூட
ரொம்பவே ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். அதே ஏன்னா சுற்றி நிறைய ஃபார்ம்லேண்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த பரோடா யூஎஸ்ஏல. பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போல் இருக்குது இந்த இடம். சூப்பரில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைதராபாத். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹைதராபாத் வந்து ஜாயிண்ட் கேபிட்டல் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து நிறைய டெக்னாலஜி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஒரு பேர் போன ஒரு சிட்டின்னு கூட இதை சொல்லலாம். ஃபேமஸ் ஆர்கிடெக்சர்ஸ் லைக் கோல்கொண்டா ஃபோர்ட்டு, சார்மினார், இந்த மாதிரி நிறையா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ஆர்கிடெக்சர்ஸ் ஹைதராபாத் சிட்டியில் இருக்குது. இன்னொரு ஹைதராபாத் எங்கே இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பாகிஸ்தானில் தாங்க இருக்குது. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் சிந்து ப்ராவின்ஸ். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ தி கேபிட்டல் ஆஃப் ஹைதராபாத் டிவிஷன். சிந்து ப்ராவின்ஸில் இருக்கிற ஹைதராபாத் டிவிஷனுக்கு இது கேபிட்டல். இங்கே வந்து இது வந்து பயங்கர ஒரு கல்ச்சுரல் பேஸ்டு சிட்டி. ட்ரெடிஷன்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிட்டி. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சிட்டின்னு கூட சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஹைதராபாதும் சரி, பாகிஸ்தானில் இருக்கிற ஹைதராபாதும் சரி, ரெண்டுமே ஹிஸ்ட்ரிக்கு பேர் போன ஒரு சிட்டி. லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து டாக்கா. டாக்கா வந்து நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது, கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நானும் கேள்விப்பட்டதில்லை. பட் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அது வந்து பீகாரில் இருக்குதுன்னு. டாக்கா வந்து ரொம்ப பெரிய ஊரெல்லாம் இல்லைங்க, ஒரு குட்டி டவுன். அது கூட வந்து நேபாள் பார்டர்லேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே அதிகமாக முஸ்லிம்ஸ் தான் வாழறாங்க. சம்பாரன் சத்தியாகிரகம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி ஹிஸ்ட்ரியில் நிறையவே படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பாரன் சத்தியாகிரகம் வந்து நம்ம மகாத்மா காந்திஜியால் இந்த டாக்கா அப்படிங்கிற ஒரு குட்டி டவுனில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. சரி, ஓகே. இன்னொரு டாக்கா உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பங்களாதேஷில் தான் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ தி கேபிட்டல் ஆஃப் பங்களாதேஷ் அண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் பங்களாதேஷ் வந்து டாக்கா தான். டாக்காலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சர்ஸ், ட்ரெடிஷன்ஸ்லாம் நிறைய பக்காவாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிட்டி. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதுசாக கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் இந்த வீடியோ மூலிமா கற்றுட்ருப்பீங்க. ஓகே, அடுத்த ஒரு கிளாசிக்கான வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.